கேசரியில் ஃபஸ்ட் டைமாக கேரட் போட்டு தான் செஞ்சுருந்தேன். கேசரி வந்துட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் இருந்தால் தான் ஒத்துப்பாங்க கேசரி அப்படின்னு, இல்லைன்னா சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. நான் வந்துட்டு எப்போவுமே கேசரிக்கு மட்டும் அந்த கலர் பவுட்ரு வாங்குவேன். ஏன்னா மற்ற எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் கேசரிக்கு மட்டும் அந்த கேசரி கலர் வந்து வாங்கி போடுவேன். ஆனால் இனிமேல் அதுவுமே போடவே தேவையில்லை. ஏன்னா நான் நேச்சுரலான வந்துட்டு கேரட்டே இருக்குது. அதுவே வந்துட்டு அந்த கலரை சூப்பராக தூக்கி கட்டுது, நல்லா இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கூட எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்துட்டு கேரட் தான் வரும் போல் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கேசரி எப்பவும் பண்ணுறோமே அந்த கேசரியோட டேஸ்ட்டை இன்னுமே தூக்கி நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குது. நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டு சாரப்பருப்பும் முந்திரியும் நல்லா வறுத்துட்டு, ஒரு கப்பில் வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த கப்பே தான் யூஸ் பண்ணணும். ஒரு கப்பு ரவையை வந்துட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ரவை வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ரொம்ப வறுக்கக்கூடாது, கருகின மாதிரி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஜூஸ் வந்துட்டு ஒரு 3 அதே கப்லேயே வந்துட்டு 3 கப் அளவு நான் ஊற்றிருக்கேன் கேரட் ஜூஸ். அதையும் ஊற்றிட்டு அதே கப்பில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை, அதை வந்து சர்க்கரை லாஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். மேலே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய்யை விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவருமே சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.